இன்னைக்கு வீடியோல நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு 5 வேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் ஆல்ரெடி ஒரு 7 ப்ரூவன் வேஸ் வச்சு ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணலன்னா அதை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டேக் யுவர் சீட் அட் டேபிள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் உங்களால ரிலேட் பண்ண முடியும். லைக் ஸ்கூல்ல எந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்தா மேம் இல்லைன்னா டீச்சர் வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்க மாட்டாங்களோ அந்த பெஞ்சில் போய் உட்கார்றது, இல்லைன்னா எந்த இடத்துல போய் உட்கார்ந்தா நம்ம யாருக்கும் கரெக்டா தெரிய மாட்டோமோ அந்த இடத்துல போய் உட்கார்றது, இது எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஒளியிற வேலையை வந்து பண்ணுவாங்க. ஒன்னு கொடுத்த ஒர்க்கை கரெக்டா முடிக்காம வந்திருப்பாங்க, இல்லைன்னா ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணாம வந்திருப்பாங்க, இல்ல ஆன்சர் தெரியாதவங்களா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல உட்கார்ந்தா மறைவா இருக்குமோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னொரு பர்சன் யாருன்னா ஆன்சர் தெரியும் பட் அந்த ஆன்சரை கரெக்டா சொல்றதுக்கு கான்பிடன்ஸ் இருக்காது. ஸோ இந்த 2 பீப்புள் தான் இந்த மாதிரி கிளாஸ்ல எந்த இடத்துல உட்காந்தா தெரியாம இருப்போமோ அந்த இடத்துல உட்கார்றது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ உங்க காலேஜ்லாம் ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது கண்டக்ட் பண்றாங்கன்னு திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 5 ரூபால யாருமே வாண்டடா போய் உட்கார மாட்டாங்க. பிகாஸ் இப்போ சடனா அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது. இல்லைன்னா சில பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இப்போ கொஸ்டின் பண்ணிட்டாங்க, நம்ம ஒருவேளை தப்பா ஆன்சர் பண்ணிட்டோம்னா இங்க இருக்க எல்லாருமே நம்மளை பத்தி என்ன திங்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி திங்க் பண்ணி கூட்டத்துல பின்னாடி போயிருவாங்க, இல்லைன்னா யாருக்கு பின்னாடியே போய் ஒழிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த இதை நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம கான்ஃபிடன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த பேட்டர்னை ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பண்ணோம். ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம திங்க் பண்றதால மட்டும் பூஸ்ட் ஆகுறது இல்லை. கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் எவிடன்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகணும்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். அண்ட் எவிடன்ஸ் வேணும்னா நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷனை நீங்க செஞ்சிருக்கணும். ஸோ அப்போதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிமே என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவங்களுக்கு அதிக கொஸ்டின் வருமோ அந்த இடத்துல போய் உட்காருங்க. அந்த கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணுங்க. கரெக்டோ தப்போ ஆன்சர் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. இப்போ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லை ஒரு மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த இடத்துல போய் உட்காருங்க. இன்டென்ஷனால போய் அந்த இடத்துல போய் உட்காருங்க. கேட்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா தப்போ பட் கான்பிடென்ட்டா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட கான்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன், ஷேப் ஆஃப் கான்பிடன்ஸ். இப்போ ஷேப் ஆஃப் கான்பிடன்ஸ்னா என்னன்னா, கான்பிடன்ட் பீப்புள் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்குமே காமனா சம் ட்ரேட்ஸ் இருக்கும். லைக் அவங்க எல்லாருமே ஐ கான்டாக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஸ்மைல் எப்பவுமே வச்சிருப்பாங்க. தென் அவங்க பேசுறது நடக்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு பேஸ்ல இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்காது. கரெக்டான ஒரு இதுல இருக்கும். தென் அவங்க எப்பவுமே ஸ்டேட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி சம் செட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் வந்து கான்ஃபிடன்ட் பீப்புளுக்குன்னே இருக்கும் காமனா. ஸோ அந்த செட் ஆஃப் பாடி லாங்குவேஜஸை நம்ம எடுத்து நம்ம அதை அப்ளை பண்றது மூலமா நம்மள ஒரு கான்ஃபிடன்ட் பர்சனா மற்றவங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஈவன் நீங்க கான்பிடென்டா இல்லைன்னா கூட இந்த மாதிரி கான்பிடன்ட் பீப்புளோட காமன் ட்ரேட்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து அதை காப்பி பண்ண ட்ரை பண்ணுங்க. இதனால மற்றவங்களுக்கு நீங்க கான்பிடென்டா தெரிவிங்க, ஈவன் நீங்க கான்பிடென்டா ஃபீல் பண்ணலன்னா கூட. நெக்ஸ்ட் 3-2-1 ரூல். ஸோ இந்த ரூலை நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் பர்சனலா யூஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி வின்டர் சீசன்ல யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வின்டர் சீசன்ல வந்து காலையில கிளம்பி போனோம். 6:30க்கு நான் குளிக்க மாதிரி இருக்கும். பட் தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குமா, ஸோ குளிக்கவே வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நின்றுக்கிட்டே இருப்பேன். அப்போ இந்த ரூலை யூஸ் பண்ணி 3-2-1 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 5 கப் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சுவேன். அண்ட் அதுக்கடுத்து என்னோட மற்ற ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ரூலை மற்றதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ ஒரு க்ரௌடா இருக்கிற இடத்துல ஒரு பர்சன் கிட்ட போய் பேசணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஓவர் திங்க்லாம் பண்ணாம டக்குன்னு 3-2-1 அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிருங்க. அண்ட் இப்போ ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகுது அண்ட் அதை கேட்கணும்னு நினைக்கிங்கன்னா ரொம்ப யோசிக்காம 3-2-1 அப்படின்ட்டு டக்குன்னு அந்த கொஸ்டினை கேட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ரொம்ப திங்க் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப திங்க் பண்ண அந்த விஷயத்தை நீங்க பண்ணாம போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ த மோர் யூ திங்க் த மோர் யூ ஹெசிடேட் டு டூ தட் திங். ஸோ இந்த ரூல் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, அந்த ஆக்ஷனை உடனே எடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாம 3-2-1 அப்படின்ட்டு டக்குன்னு அந்த ஆக்ஷனை பண்ணிடணும். அண்ட் இந்த ரூலை நான் பர்சனலா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் அந்த டைம் வரும்போது எனக்கு அந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கான அந்த ஃபீலே இருக்காது. அப்போ அந்த டைம்ல நான் 3-2-1 அப்படின்ட்டு டக்குன்னு அந்த ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் ஒரு செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா
அதை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல் வந்துடும். தென் அந்த ஒர்க் அவுட் செஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நான் இந்த ரூலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஃபோர்த் ஒன் 20 செகண்ட் ரூல். இதுவும் அந்த சேம் 3 to 1 ரூல் மாதிரி தான். பட் இந்த இடத்துல நீங்க 20 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கீங்க. ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த 20 செகண்ட்ஸ் டைம்குள்ள அதை பண்ணி முடிக்கணும். இந்த 20 செகண்ட்ஸ் தான் உங்களோட லிமிட். இதை தாண்டி போயிட்டுனா அந்த ஒர்க்கை நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ 20 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க, அந்த டெசிஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்தாதான் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எவிடன்ஸ் இருந்தால் தான் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணிட்டு பண்ணிட்டே இருந்தோம்னா கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போறது கிடையாது. ஸோ ஆக்ஷன் எடுங்க. எவ்வளவுதான் கண்டென்ட் கன்சியூம் பண்ணாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆக போறதே கிடையாது. ஸோ ஆக்ஷன் எடுங்க. தென் ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ராட்டஜிக் பாசிங். ஸோ சக்சஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் கான்ஃபிடன்ட் பீப்புள் யார் எடுத்தாலுமே அவங்க ஃபில்லர் வேர்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கிளியரா பேசுவாங்க அண்ட் எந்த இடத்துல பாஸ் பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டா பாஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு, கேட்குற ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன பேசுறோமோ அதை ப்ராசஸ் பண்ண ஒரு டைம் கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குற ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணும். இப்போ நான் வந்து போய் அப்படின்னு இழுத்து வாங்கி யோசிச்சு பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும். இல்லை அறக்க பறக்க ஃபாஸ்ட்டாக பேசிட்டு இருந்தேனாலும் ஒரு டவுட் வரும். ஸோ அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே வந்து போய் இந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அதுக்கு பதிலாக அந்த டைமை ஒரு பாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த 5 விஷயத்தையும் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அகைன் ஆக்ஷன் எடுத்தால் தான் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ கன்சியூம் பண்ணிட்டு அதை பற்றி திங்க் பண்ணால் மட்டும் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 21 days ப்ராக்டிஸ் ஃபைல் வந்து ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 21 days அதில் கொடுத்துருக்க ஒர்க்ஸை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.